இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் எனதுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துலாம். சப்போர்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ப்ரீமியத்தை நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 47,562 எவ்வளோ சம்திங் க்ளோசிங் ப்ரைஸு. நம்ம அதுலேருந்து நம்ம அப்படி எடுக்கும்போது இப்போ 47,500 அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸாக எடுத்துக்கிடுவோம். 47,500 உள்ள கால் புட்டு இந்த ரெண்டு பிரீமியத்தையும் நம்ம பார்க்குறோம். காலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 190 முடிஞ்சிருக்கு. அப்போ 190 நம்ம ப்ளஸ் பண்ணும்போது அப்போ நமக்கு என்னன்னா 47,690 நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் R1. ரெண்டு பிரீமியமும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும்போது வந்து நமக்கு R2 அப்படிங்கும்போது 805 ஓகேவா. ரெண்டு பிரீமியம் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அதில் நமக்கு வந்து மேலே வந்து R2ங்கிறது வந்து நமக்கு வந்து 805 47,805. இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்சுன்னு நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஷார்ட் ரேஞ்சு ஃபர்ஸ்ட் R1ங்கிறது, இது வந்து ஒயிட் ரேஞ்சு மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பிரீமியத்தினுடைய கால்குலேஷன் படி. அதே மாதிரி கீழே சப்போர்ட் பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து S1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 115. அப்போ நம்ம அதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 500லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 385 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அது வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவுடே லோ. இந்த டேவுடே லோ பக்கத்தில் தான் ஒரு சிங்கிள் பிரிண்ட் நமக்கு வந்து நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வந்து காலையில் வந்து சிங்கிள் பிரிண்ட் விழுந்திருக்கு. இந்த சிங்கிள் பிரிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏப்ரலில் தான் சிங்கிள் பிரிண்ட் விழுந்திருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சிங்கிள் பிரிண்ட் இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். டேவோட லோவும் அதில் தான் இருக்குது. பிரீமியத்தினுடைய கால்குலேஷன் பண்ணும்போது பிரீமியத்தினுடைய புட் ஆப்ஷனை ஒரு மைனஸ் பண்ணும்போது அப்போ S1 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தான் வருது 47,380. அப்போ S2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரெண்டு பிரீமியத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். ரெண்டு பிரீமியத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 47,195 அப்படிங்கிறது S2 இருக்குது நமக்கு. ஓகே, இந்த S2 S1 அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா S1 அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய 2 நாளுடைய ஹை இருக்குது, லோ இருக்குது. அதுக்கு முந்தின நாள் அதாவது 28 மார்ச் 28 ஹை இருக்குது. இந்த இடம் தான் நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருந்து செல்லிங் நடந்திருக்கு. இதில் சிங்கிள் பிரிண்ட் இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து 21 நேத்திக்குள்ள தேதி, அதாவது 28 மார்க்கெட் க்ளோசிங் 20 க்ளோசிங் நடந்ததுன்னா ஏப்ரல் 1 நேத்திக்குள்ள மார்க்கெட் இதுல இருந்து தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே இடத்துல தான் இன்னைக்குள்ள மார்க்கெட் வந்து சப்போர்ட் அதுக்கு மேலே தான் மார்க்கெட் எடுத்திருக்கு. இன்னைக்குள்ள லோவும் அதுதான். இப்போ மார்க்கெட் இந்த 2 நாளுடைய லோ இருக்கு இல்லையா, இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை மார்க்கெட் கிராஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த 28ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியாக்குள்ள மார்க்கெட் வந்துடும். அப்போ 28ஆம் தேதி வேல்யூ ஏரியாக்குள்ள வருது அப்படின்னா அப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ ஏரியா லோ. அப்போ வேல்யூ ஏரியா லோங்கும் போது நமக்கு வந்து 47,100 அப்படிங்கிற லெவலில் வரும். அதுதான் நமக்கு வந்து 47,195 அப்படிங்கிறது பிரீமியத்தை நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது. ஓகே, மேலே R1 அப்படிங்கும்போது R1 என்ன அப்படின்னா வந்து நேரத்துக்குள்ள ஹை, அப்புறம் வந்து அதுக்கு முந்தின வந்து நமக்கு வந்து வால்யூமா ட்ரேட் ஆன இடங்கள்ல வந்து நமக்கு வந்து லோட் ஆக மாட்டேங்கி மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் லோட் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 டேவுடைய ஹை இருக்குது. அதை தாண்டி நமக்கு வந்து அதில் நிறையா வேல்யூ ஏரியாவுடைய ஹை லோலாம் அதில் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு டேட்டா பிரச்சனை லோட் ஆகலை. நீங்கள் டேட்டாவை பார்த்து செக் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து 47,690 47,805. ஓகே, மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து 47,385 47,195. இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் முதல்ல. ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, நம்மளோட வீடியோ பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிங்க. புதுசாக அதே மாதிரி யாரும் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்ட்ராடேயில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட், ஒரு 500 1000 ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் ப்ரோபேல எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு அப்படிங்கிற ஒரு பேசிக் வீடியோவில் இருந்து, ஏன்னா மார்க்கெட் ப்ரோபேல ரொம்ப ஆழமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப தேவையில்லாமல் ஒரு பேசிக்காக மார்க்கெட் ப்ரோபைல வச்சு நம்மளால் வந்து எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரோபைல முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு தேர்ந்த வீடியோக்கள்லாம் நம்மளுடைய சேனலில் ஒரு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் தனியாக மார்க்கெட் ப்ரோபைலுக்குனே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.